அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டபோது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக பொய்யான தகவல்களை கூறி இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயல்வதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்குகள் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகளுக்கோ அல்லது அலுவலக உடைமைகளுக்கோ எந்த சேதமும் ஏற்படுத்தவில்லை எனவும் இதனையெல்லாம் ஒப்புக்கொண்டு அதிகாரிகள் பஞ்சநாமாவில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் அமலாக்கத்துறை வாதம் நிறைவடைந்த நிலையில் டாஸ்மாக் தரப்பு பதில் வாதத்துக்காக வழக்கு ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 8ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்டது தொடர்பாக தனது மகனுக்கு பாதுகாப்பு வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தந்தை மனு அளித்தார். பாளையங்கோட்டை தனியார் பள்ளி மாணவரை கடந்த 15ஆம் தேதி சக மாணவர் புத்தகப்பையில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து வெட்டியதோடு தடுக்க வந்த ஆசிரியை ரேவதியையும் வெட்டினார். இதில் படுகாயமடைந்த இருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தையும் அவரது உறவினர்களும் தனது மகனுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மாணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்தனர். மேலும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே இவர்களுக்குள் பிரச்சனை இருந்துள்ள நிலையில் கண்டுகொள்ளாமல் இருந்த பள்ளிக்கூட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை அந்த பத்திரத்திலேயே அவங்க நோக்கமா இருக்காங்க. அதனால தான் கலெக்டரை பார்த்து முதல்ல மருத்துவத்தை எங்களுக்கு எங்களுக்கு பண்ண சொல்லுங்க. பையன் உயிருக்கு பையன் வந்து இப்போ லிக்விட் ஐட்டமா கொடுக்க சொல்லியிருக்காங்க. தலை வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சார். தலையில வலிக்கு, கையில வந்து அவனுக்கு ஆழமா பதிஞ்சனால கை வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனை வந்து அந்த சைக்காலஜி கூட அவனை வந்து வெளியே கொண்டு வர முடியல. ரொம்ப பயப்படுதான். அந்த பெட்ல வந்து அவன் படுத்துக்கிட்டே பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் நைட்லாம் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான் சார். நான் அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்குன்னு தெரியல.